அஸ்ஸலாமு அலைக்கும். கசப்பு ரொம்ப தெரியாம குட்டீஸ கூட ஈஸியா சாப்பிட வைக்கிற மாரி ஒரு பாகக்காய் தொக்கு ரெசிபி பார்க்கலாமா? எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பாகக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதையுமே இப்போ ஆட் பண்ணிட்டு வதக்கி விட்டுக்கலாம். பாதி வதங்கினதும் இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு மிளகாய், கொஞ்சம் உப்பு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இதில் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன எலுமிச்சை பழம் அளவு புளி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே இப்போ இதில் ஊற்றிக்கலாம். புளி ஊற்றுறனால இந்த கசப்புத்தன்மை எல்லாத்தையுமே எடுத்துரும். பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு புளிப்புத்தன்மையோட இந்த பாகக்காய் தொக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். 10 நிமிஷம் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாகக்காய் தொக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.